விருதுநகர் மாவட்டத்தில் ஜாலியாக ஒரு டூர் போனப்போ கள்ளிக்குடிங்கிற கிராமத்தில் ரோட்டு மேலே ஒரு போர்டை பார்த்தேன். அது நம் குழந்தைகள் இல்லம்னு எழுதி இருந்தது. என்னது பேரே புதுசா இருக்கேன்னு உள்ள கொஞ்ச தூரம் நடந்து போய் நம் குழந்தைகள் இல்லம்னா என்னன்னு கேட்டேன். அங்க இருக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகளை தன்னோட குழந்தைகளா நினைச்சு சித்தர்குடங்கிற அறக்கட்டளை அது நம் குழந்தைகள் இல்லோன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுது. சித்தர்கள் சமத்துவ சகோதர தத்துவ பொது உடைமை கூட்டுறவு சமுதாயம் அமைக்கணும்னு சொல்றதுனால இவங்க குருவான அன்பு சித்தர் சொல்லி சமூக பணியில இவங்க ஈடுபட்டு வராங்களாம். இந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் வெவ்வேறு பணிகளில் ஈடுபட்டு கொண்டே தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல ஒவ்வொருத்தரும் 10ல் 1 பங்கு ரூபாயை குழந்தைகள் இல்லத்துக்காகவும் அவங்களோட வளர்ச்சிக்காகவும் கொடுக்குறாங்களாம். நாங்கள் 5 பேர், எங்கள் 5 பேர் எங்கள் அம்மா அப்பாவை சேர்த்து நாங்கள் 7 பேர். நாங்கள் அங்கே இருந்தோம். எங்கள் அம்மா அப்பாவும் இப்போ எனக்கு இல்லை. அதனால் அந்த காரணத்தினால நான் இங்கே வந்திருக்கேன். இந்த ஊர் பேர் வந்து கள்ளிக்குடி. இங்கே எங்களுக்கு குறைன்றது எதுவுமே இல்லை. அன்னைங்கெல்லாம் வந்து எங்களெல்லாம் அவங்க குழந்தைங்களாவோ அவங்க தங்கச்சிங்களாவோ நினச்சி எங்களுக்கு அவங்க இதிலேருந்து சம்பளத்தை ஒதுக்கி எங்களை நல்லா படிக்க வச்சு எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த இடம் ஆதரவற்றோர் இல்ல மாதிரியே தெரியல, ஒரு பெரிய நந்தவனம் மாதிரி இருந்தது. நம்மளும் எத்தனையோ ஆதரவற்றோர் இல்லம் போயிருக்கோம். பட் இங்க சாப்பாடு கூட சூப்பரா இருந்தது. அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளை ஏன் ஆதரவற்றோர்னு சொல்றீங்க? அவங்கள பார்த்துக்க தான் நாம இருக்கோம்ல அப்படின்னு இவங்க சொன்னப்பதான் எனக்கு புரிஞ்சது. இவங்க உண்மையிலேயே இந்த குழந்தைகளை நம்ம குழந்தைகள்னு நினைச்சு இந்த இல்லத்துக்கு நம் குழந்தைகள் இல்லம்னு பேர் வச்சிருக்காங்க. அரசோட விதிமுறைகளையும் இந்த காப்பகத்திற்கான முழு தகுதியும் கட்டடத்துல இருந்து விளையாட்டு திடல் வரைக்கும் எல்லாமே சூப்பரா வடிவமைச்சிருக்காங்க. நாம வந்த நேரத்துல தான் இந்த பள்ளிக்கூடத்தோட ஆண்டு விழாவும் இவர்களோட வழிகாட்டியான அன்பு சித்தர் அப்படிங்கிற பேராசிரியரோட பிறந்தநாள் விழாவும் கொண்டாடப்பட்டது. ஆண்டு விழாவுக்காக அப்படின்னு இல்லை, இவங்களுடைய தினசரி செயல்பாடுகளே நடனம், நாட்டியம், சிலம்பம், இசைவாத்தியம் வாசிக்கிறதுன்னு இந்த மாணவர்கள் கலக்குன்னு கலக்குறாங்க. தமிழ் அகராதி பயன்படுத்துறது எல்லாரும் இங்கிலீஷ் அகராதி பயன்படுத்தியிருப்போம். தமிழ் அகராதி பயன்படுத்துறது எப்படின்னு யாருக்கும் தெரியாது. இங்கே லைப்ரரியில் அதுக்கான புக்ஸும் இருக்குது. அதை எடுத்து சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைங்க எப்படி சொற்களுக்கான அர்த்தம் தேடணுங்கிறதை இங்கே நாங்கள் கற்றுக்கிட்டுருக்கோம். அதாவது வீட்டில் வந்து நம்ம என்ன 5 பொண்ணுங்க இருந்தாங்கன்னா சரி 2 படிக்க வைப்போம், 2 படிக்க வைக்காமல் இருப்போம். அப்படி இல்லாமல் இங்கே எல்லா குழந்தைகளுக்குமே சரிசமமாக ஒரு சமத்துவத்தை உருவாக்கணுன்றதுக்காக எல்லா குழந்தைகளுக்கும் ஒற்றுமை, வெறும் கல்வியை மட்டும் சொல்லிக் கொடுக்காம ஒரு மாரல் கிளாஸும் நாங்கள் வாரம் ஒரு கிளாஸ் வந்து வச்சுருக்கோம். தமிழக அரசோட அனுமதி வாங்கித்தான் இவங்க செயல்படுறாங்க. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா வசதியும் இவங்களோட சொந்த காசில் இருந்து தான் செய்கிறாங்கங்கிறது தான் கூடுதல் ஸ்பெஷல். அதே நேரத்தில் இவங்களோட சில நல்ல உள்ளங்களும் இணைந்து செயல்பட விரும்புகிறாங்கன்னா தாராளமாக வாங்கன்னு சேர்த்துக்கிறாங்க. ஸோ எனக்கு இது மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ் ஒன்று கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா நம் குழந்தைகள் தான். அவங்க ரொம்ப ஜென்யூனாக பண்ணுவாங்க. எதற்காக இத்தனை இளைஞர்கள் தன்னார்வலர்களா ஒன்று கூடி இந்த குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக இப்படி உழைக்கிறாங்கன்னு இந்த இல்லத்தினுடைய மேலாளர்கிட்ட கேட்டோம். இன்றைக்கி நமக்கு தெரியும் ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஒரு எல்கேஜியோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ ஒரு 5th வரைக்கும் நம்ம வெளியில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ எங்கேயோ போய் நம்ம சேர்த்தோம்னா குறைந்தது 1 லட்சம் நமக்கு தெரியாது கிடையாது. அப்போ அடுத்தடுத்து போக போக அதோட தொகைகள் மாறிக்கிட்டே இருக்குது. இவங்க 1ஆம் கிளாஸில் இருந்து காலேஜ் முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் எவ்வளோ இன்றைக்கி வேண்டிய ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்குன்னு ஒரு சூழலை கருதி
அத்தனையுமே அந்த குழந்தைகளுக்கு முழு சப்போர்ட்டோட இலவசமாகவே செஞ்சு கொடுத்து அந்த குழந்தைகளை மேன்மைப்படுத்திட்டு வர்றாங்க. அதுதான் இந்த சித்தர் கூடத்தோட ஒரு ஸ்பெஷல்னு என்னால் சொல்ல முடியும். 12வது 11 சித்தர் பீடாதிபதி நாங்கள் எல்லாம் அவரை அன்பு சித்தர்னு கூப்பிடுவோம். அவங்களோட கருத்துக்கள் அடிப்படையிலையும் அவங்க கருத்துக்கள் மேலே ஈர்ப்பு எடுத்து தான் நம்மளால் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அடிப்படையான ஆழமான கருத்தை முன்னிறுத்தி பல இளைஞர்கள் பல ஆர்வலர்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த குழந்தை இல்லத்தை ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு ஒரு நூலகம் ஒன்று இங்கே வச்சுருக்கோம், விசாலமான நூலகம். அது பார்த்தீங்கன்னா அந்த நூலகத்தில் 1லிருந்து நீங்கள் 12ஆம் வரைக்கும் படிக்கக்கூடிய அடிப்படை கல்வியோட புத்தகத்தில் ஆரம்பித்து குழந்தைகள் படிக்கக்கூடிய கலைக்களஞ்சியம், அவங்க வரையக்கூடிய ஓவியங்கள், அவங்க பொம்மை பயன்படுத்துறது, அவங்களுக்கு ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா வசதிகளோடையும் அடிப்படை கல்வியோட ஒரு நூலகம் சார்ந்து வச்சுருக்கோம். அவங்களுக்கு ரிசர்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு வேண்டிய புத்தகங்கள் அகநானூறு, புறநானூறு, தொல்காப்பியம், இது எல்லா விதமான அனைத்து விதமான துறையிலேருந்து எடுத்த எல்லா புத்தகங்களையும் கலெக்ட் பண்ணி இந்த நூலகத்தில் வச்சுருக்காங்க. இவரிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த கட்டடத்தில் உள்ள சித்தர் நெறி திறன் வளர் மையத்தில் தொழிற்கல்வி படிக்கக்கூடிய பெண்கள் வந்தாங்க. ஆரி ஒர்க் எல்லாமே பழகிட்டே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எல்லாமே ஈஸியா இப்போ எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே கற்றுக்கிட்டோம். இப்போ எல்லாமே நான் தான் தைச்சேன். எனக்கு அம்மா அப்பா கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்து வந்தேன். எந்த ஆதரவும் கிடையாது. சித்தர் கூடத்தில் இங்கே பள்ளிக்கூடத்தில் சித்தர் கூடம் இருக்குன்றத கேள்விப்பட்டேன். அவங்களோட போர்டு ரோட்டு மேலே போர்டு வச்சுருந்தாங்க, அதை நான் பார்த்தேன். வந்து கேட்போம்ன்றக்காக வந்து கேட்டேன். மேம் இருந்தாங்க, மேமை பார்த்தேன், என்னோட சூழ்நிலையை சொன்னேன். கண்டிப்பாக நான் உனக்கு கற்றுத்தரேன், வாங்க வந்து சேருங்க அப்படின்னாங்க. சொல்லி 3 நாளையில் நான் வந்து சேர்ந்தேன். வந்து எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காமல் நீங்கள் கற்றுக்கங்க, நான் தெரியாததை என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் சேர்ந்தோம், நான் நல்லா கற்றுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் வீட்டில் இருந்துட்டு பாப்பாவை வச்சுட்டு நான் மிஷின் வாங்கி நான் என்னோட வருமானத்தை நான் ஈட்டிட்டு தான் இருக்கேன். சித்தர் கூட எனக்கு பெருசாக தான் தெரியுது. இங்கே கள்ளிக்குடியில் பக்கத்தில் வேற எதுவுமே கிடையாது சொல்லி கொடுக்கறதுக்கு. கம்ப்யூட்டர் சென்டரோ எல்லாமே ஒரே இடத்துல கொடுக்கறதுனா சித்தர் கூட தான். அவசியம் இல்ல. நாளைக்கு என்ன மாதிரி ஒரு ஹோம் மேக்கரா இருந்தா கூட அவங்களால வந்து அவங்களுக்கு தேவையான வருமானத்தையும் வந்து உருவாக்கிக்க முடியும். ஒரு தொழில் முனைவோரும் ஆகணும் அப்படின்னு அவங்க முயற்சி எடுக்கும் போது ஒரு நல்ல எதிர்காலம் வேலை வாய்ப்பையும் அவங்களால உருவாக்கி கொடுக்க முடியும். அப்படிங்கிற ஒரே ஒரு இது மட்டும் தான் இருந்துச்சு. கத்துக்கணும்னாக்க இதெல்லாம் பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்னு, இவ்வளவு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது கூட நான் இங்க கத்துக்கணும் வரல. இந்த 6 மாசத்துல வந்து எனக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து கத்து கொடுத்தாங்க ஃப்ரீயாவே. அப்படிங்கிறப்ப என்னால ஒரு ஆதார் கார்டுல திருத்தம் செய்யறதா இருக்கலாம், ஒரு ட்ரெயின் புக்கிங் பண்றதா இருக்கலாம், இல்ல பேருந்துல புக் பண்றதா இருக்கலாம், வருமான சான்றிதழ் வந்து பதியறதா இருக்கலாம். இது எல்லாமே வந்து நான் அடுத்தவங்களை நம்பி இருக்கணும், வெளியே போய் ஒரு கடையில பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. என்னால வீட்லயே இதெல்லாம் பண்ணிக்க முடியுது. சின்ன மொபைல வச்சு என்னால பண்ணிக்க முடியுது. சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே இந்த சித்தர்கூடம் மக்கள் நல பணியோடு சமூக மாற்றத்திற்காக எதிர்கால குழந்தைகளோட வளர்ப்புல லாப நோக்கமே இல்லாத தொண்டு நிறுவனத்தினுடைய சேவை இதுதான், இப்படித்தான் இயங்கணும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கிராமப்புற பெண்களுக்கு இது மட்டும் இல்லாம கணினியும் தெரிஞ்சாகணும் அப்படின்னு கணினியும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இப்போ பெற்றோர் இந்த மாதிரி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க குழந்தை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். இதுக்கு பேர் தான் நம்ம ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா சாக்குப்பை தான் வீட்டில் நார்மலாக எல்லா வீட்லேயுமே சாக்குப்பை இருக்கும். இப்போ அந்த சாக்குப்பையை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக சொல்லி கொடுத்தேன். அவங்க எல்லாமே க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணது தான். ப்ளஸ் இந்த ஜுவல்லரியும் ஒரு பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ள இவங்களோட செயல்பாடு சூப்பரா இருக்கு. இதை தாண்டி வேற என்னென்ன சமூக பணிகள்லாம் இவங்க செய்யறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். அப்போதான் கள்ளிக்குடி மட்டுமல்லாம மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல திருமங்கலம் களப்பணி நண்பர்கள் அப்படிங்கிற பேர்ல கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலா நெகிழியற்ற சமுதாயம், இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு மரம் நடுறது, விழிப்புணர்வுக்காக இந்த சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தனி மனித ஒழுக்கமே இன்றைய சமுதாயத்தின் தேவை அப்படிங்கிற திண்ணை பிரச்சாரமும் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் இவங்க சமூகத்துக்கு ஆற்றக்கூடிய தொண்டுகளை பற்றி.
மொத்தமா இவங்க செய்யக்கூடிய சமூக சேவையால மதிப்பும் மரியாதையும் சித்தர்கூடத்தின் மேல நமக்கு அதிகரிச்சுச்சு. மதுரையை கடந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலையும் அன்பு சித்தருடைய வழியில சித்தர்கூடத்தினுடைய பரம்பை களப்பணி நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு பேர்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஒண்ணு கூடுறாங்க. அவங்க வைகை ஆற்றங்கரை ஓரத்துல பனை விதை நடக்கூடிய பணியை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நெகிழி அகற்றுதல், இயற்கையை பாதுகாத்தல், இவங்களுடைய அன்பான இயற்கையை நேசிக்கக்கூடிய செயல்பாடு கடந்த 8 ஆண்டுகளா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. வைகையை எந்த அளவுக்கு சுத்தமா வைக்க முடியுமோ நம்மளால இயன்ற அளவுக்கு என்ன பண்ணிருக்கோம், சுத்தம் பண்ணிருக்கோம். ஆனா அதே மாதிரி என்ன பண்ணணும், ஒவ்வொரு தனிநபரும் பிளாஸ்டிக் நெகிழியை என்ன பண்றோம், பயன்படுத்துறத குறைக்கணும். மனித மாற்றம் இல்லாம சமுதாய மாற்றம் ஏற்படாது. இப்படி தமிழ்நாட்டில் அவரவர் இருக்கக்கூடிய கிராம நகரங்களில் இவங்க ஆற்றி வரக்கூடிய சமூக பணி மேகத்தால் மறைக்கப்பட்ட சூரியன் மாதிரி இன்ன வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாமலே இருக்கு. இளைஞர்கள் மூலமா எதிர்கால இந்தியாவை அழகாக கட்டமைக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி பள்ளிக்கூடமா கள்ளிக்குடியில சித்தர்கூடத்தின் அஃது நம் குழந்தைகள் இல்லம் இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி நிற்கிது. இப்படி அன்பை மட்டுமே ஆணிவேராக வைத்து ஆலமரத்தின் விழுதுகள் போல இவர்களின் செயல்பாடுகள் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு வாழ்த்தலாம். கடைசியா இங்கிருந்து கிளம்புறதுக்கு நமக்கு மனசே வரல. நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா கள்ளிக்குடி அஃது நம் குழந்தைகள் இல்லத்துக்கு போயிட்டு வாங்க.